Hi friends, welcome back to BM Food Junction. இன்றைக்கி நம்ம சேனலில் வெற்றிலை சாதம் எப்படி பண்ணலான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறனால நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறது, தொண்டை வலி இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த ரெசிபி பற்றி நம்ம பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த சாதம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே செஞ்சிடலாம். நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வெற்றிலை தான். ஒரு 5 வெத்தலை இருந்துச்சு அப்படின்னா இந்த சாதத்தை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தும் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி காரத்துக்காக ஒரே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெத்தலை எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலையோட காம்பு பகுதியை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துக்கோங்க. காம்பு சேர்த்து போடக்கூடாது. மற்றபடி வெத்தலையை ஃபுல்லாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சுட்டு இதில் போட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட போகிறோம். வெத்தலையை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினா அந்த வெத்தலை கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ லைட்டாக வதக்கிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் உங்களுக்கு ரொம்பவே நைஸாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு லைட்டாக ஒரு சுத்து அந்த அளவுக்கு அரைச்சா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த மசாலா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம திரும்பவும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன எல்லாமே நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வத்தல், கொஞ்சமாக பூண்டு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதில் கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போடும்போது இந்த சாதம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெத்தலையில் இன்னும் ஒரு 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி நீளமாக கிடைக்கும் இல்லையா. இதை இப்படியே போட்டுட்டு இதை லைட்டாக வதக்கி விடணும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெத்தலை மசாலா, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஏற்கனவே ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம். ஸோ நான் இப்போ 2 பேருக்கு செய்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படியே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் திரும்பவும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே அந்த சாதத்தோடு சேர்ந்து நல்லா கோட் ஆகும். இப்போ இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் குக் ஆகட்டும். லைட்டாக சூடானா போதும். திரும்ப எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றிலை சாதம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்துச்சு, தொண்டை வலிலாம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.